ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. வக்ரதுண்ட மகாகாய சூர்யகோட்டி சமப்பிரபா அவிக்னம் குருமே தேவா சர்வகார்யேஷு சர்வதா. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்பட்டிகாக்ருதிம் ஆதாரம் சர்வவித்யானம் அயக்ரீவம் உபாஸ்மஹே. கருணாசாகரம் சாந்தம் அருணாச்சலவாசினம் ஸ்ரீசேஷாத்ரி குரும் வந்தே பிரம்மீபூதம் தபோநிதிம். சத்குரு சரணாரவிந்தாபியான் நமஹ. அதிக்ரூர மகாகாய கல்பாந்த தகனோபமா பைரவாய நமஸ்துபியம் அனுக்யாம் தாதுமர்கசி. உலகத்தமிழ் வாழ் பக்த கோடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவில் ஐப்பசி மாதத்தினுடைய சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போகிறோம். ஐப்பசி மாதம் அப்படின்னு நாம் சொல்லும் பொழுது பக்த கோடிகளுக்கு பலவிதமான வினாக்கள் ஐயப்பாடுகள் மனதில் தோன்றது. ஐப்பசி மாசத்திற்கு துலா மாசம் என்ற சிறப்பு பெயரும் காணப்படுறது. துலா ஸ்நானம் செய்கிறது, நதி தீரங்களில் நீராடுறது, காவேரி ஸ்நானம் பண்ணுறது, வாய்ப்பு இருக்கிறவர்கள் கங்கை ஸ்நானம் பண்ணுறது, இவைகளெல்லாம் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கிறது. துலா மாசம் என்பது க்ஷேத்ராடனம் செய்வதற்கும் நதி தீரங்களில் நீராடுவதற்கும் சிறப்பு வாய்ந்தது. இந்த நதிகளில் நீராடுவதற்காக இந்த மாதத்தை பெரியோர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்ற சிந்தனைகளையும் நாம் சிந்திக்கும் பொழுது இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய நவக்கிரகங்களுடைய நிலைகளை நாம் சிந்தித்து இந்த மாதத்தில் எந்தெந்த விஷயங்களை கோச்சார ரீதியாக திட்டமிடலாம், எந்தெந்த ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு ஏற்றங்களை தரப்போறது, எந்தெந்த ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு மாற்றங்களை கொடுக்க போறது போன்ற விரிவான தகவல்களை சிந்திக்கிறோம். பக்த கோடிகளுக்கு முதல்ல என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பல மாதங்களாக நாம் இந்த யூடியூப் சேனலில் சந்திக்க முடியாமல் இருந்ததற்கு பலவிதமான வேலை பலுக்கள், ஆரோக்கிய ரீதியான சூழ்நிலைகள் காரணமாக இருந்தாலும் உங்களுடைய அன்பான தூண்டுதல் பேரில் இந்த பதிவு அமைகிறது. இந்த பதிவு அமைவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய உங்களுக்கும் இந்த பதிவை சிறப்பாக நடத்தி கொடுப்பதற்கு அருள் செய்து கொண்டிருக்கக்கூடிய குருநாதருடைய அனுகிரகத்திற்கும் முதலில் பணிவான நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு ஐப்பசி மாதத்தினுடைய சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்கலாம். ஐப்பசி மாதம் அப்படிங்கிறது 18-10-2025 முதல் 16-11-2025 வரை காணப்படுறது. ஸ்வஸ்தி ஸ்ரீ விஸ்வாசு வருஷம் தட்சிணாயனம் சரத் ருது துலா மாசம் என்று சொல்லக்கூடிய ஐப்பசி மாசத்துல நவக்கிரகங்களுடைய நிலைகளை நாம் சிந்திக்கும் பொழுது கடக ராசியில குரு பகவான் அருள் புரிகின்றார், சிம்ம ராசியில கேது பகவான் அருள் புரிகின்றார், கன்யா ராசியில சுக்கிர பகவான் அருள் புரிகின்றார், துலா ராசியில சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புத பகவான் அருள் புரிகின்றார், கும்ப ராசியில சனீஸ்வர பகவான், ராகு பகவான் அருள் புரிகின்றார். இந்த நவக்கிரகங்களுடைய பரிபூர்ண அனுகிரகம் அனைத்து பக்த கோடிகளுக்கும் அபரிமிதமான வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொண்டு குரு பகவான் கடக ராசியில அதிச்சார பிரவேசமாக உச்சம் பெற்று இருப்பது அப்படிங்கிறது அருமையான கிரக அமைப்பை காட்டுறது. கும்ப ராசியில சனீஸ்வர பகவான் சொச்சேத்திர பலம் பெற்று அருள் புரிகின்றார். செவ்வாய் பகவான், புத பகவான், சூரிய பகவான் துலா ராசியில சஞ்சரிச்சாலும் கன்யா ராசியிலே சுக்கிர பகவான் சஞ்சரிக்கின்றாரே என்ற ஜோதிட ஆர்வலர்களுக்கு ஒரு அருமையான தீர்வையும் நாம் சிந்திக்க முடிகிறது. கன்யா ராசியில சுக்கிர பகவான் நீச்ச பலம் பெற்றிருந்தாலும் துலா ராசியில புத பகவான் சஞ்சரிப்பதும் கன்யா ராசியிலே சுக்கிர பகவான் சஞ்சரிப்பதும் நீச்ச பங்கம் பெறக்கூடிய அருமையான கிரக அமைப்புகள் காணப்படுறது. இந்த துலா ராசியில சூரிய பகவான் நீச்சம் பெறும் பொழுது எந்தெந்த ராசியை சார்ந்த பக்த கோடிகள் எந்தெந்த அமைப்புகளை நாம் பின்பற்ற வேண்டும் என்ற துல்லியமான சிந்தனை. புத பகவான் 27-11-2025 துலா ராசியிலிருந்து வக்ர ஆரம்பமானது தொடங்கிறது. அதே போல சுக்கிர பகவான் 3-11-2025 கன்யா ராசியிலிருந்து துலா ராசிக்கு பிரவேசம் ஆகின்றார். இந்த கிரகங்களுடைய இயக்கங்கள், கிரகங்களுடைய ஸ்தானம் ரீதியான
கோச்சார பலன்களை எந்தெந்த ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு எவ்வாறு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போறது என்ற சிந்தனைகளை சிந்திப்போம். ஸ்ரீ குருபியோ நமஹ. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா அவிக்னம் குருமே தேவா சர்வ காரியேஷு சர்வதா. மேன்மை மிக்க மேஷ ராசி பக்த கொடிகளே, மேஷ ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு பஞ்சமஸ்தானாதிபதி சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிச்சாலும் 3-6 புத பகவான் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் சமசப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும், பாக்ய சயனாதிபதி சதுர்கேந்திர ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது தசம லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு எதிர்பாராத லாபங்களை சிந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களை நாடி வரும். குறிப்பாக இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மேஷ ராசியை சார்ந்த மேஷ லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகளுக்கு பொருளாதாரத்தில் எதிர்பாராத முன்னேற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் நாடி வருவதை சிந்திக்க முடியும். அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த வெற்றிகளை சிந்திக்கக்கூடிய பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். காவல்துறை, IAS, IPS போன்ற துறைகளில் சந்திப்பவர்களுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்களை பெறுவதற்கும், கடந்த காலத்தில் ஏற்பட்ட பலவிதமான இடர்பாடுகள் இடையூறுகளுக்கெல்லாம் நல்ல தீர்வை சிந்திக்கக்கூடிய, உங்களது எதிர்கால தீர்மானங்களை தீர்மானிக்கும் பொழுது தன்னம்பிக்கையோடும் தைரியமாகவும் தீர்மானங்களை தீர்மானிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நாடி வரப்போறது. வஸ்து வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கூட நாடி வரப்போறது. ஐப்பசி மாதத்தில் மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகள் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. கணவன் மனைவி வாத பிரதிவாதங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. குரு பகவானை வழிபடுவது, உங்களது ஆசிரியர்கள் குருமார்களுக்கு உங்களால் ஆன உதவிகளை செய்வது, அவர்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவது மேலும் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். காளையாக செயல்பட்டாலும் கனிவான உள்ளம் உடைய ரிஷப ராசியை சார்ந்த பக்த கொடிகளே, ரிஷப ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு கடந்த காலத்தில் மனதில் இருந்த பலவிதமான போராட்டங்களுக்கு தீர்வை சிந்திக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போறது. எந்த பாதையில் பயணிப்பது, எப்படி பயணிப்பது, நமது பயணத்திற்கு யார் நமக்கு துணை புரிவார்கள் என்ற கலக்கத்தோடு இருந்த உங்களுக்கு அருமையான தீர்மானங்களை தீர்மானிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போறது. உங்களது ராசிக்கு சதுர்ஸ்தானாதிபதி சஷ்டமஸ்தானத்தை கடக்கும் பொழுது சப்தம சயன ஸ்தானாதிபதி சஷ்டமஸ்தானத்தை கடந்து வருகின்றார். தன பஞ்சமஸ்தானாதிபதி சஷ்டமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது பொருளாதார ரீதியாக கடந்த காலத்தில் இருந்த பலவிதமான இடர்பாடுகளுக்கெல்லாம் நல்ல தீர்வை சிந்திப்பீர்கள். அறிவுபூர்வமாக சிந்திப்பதா, அனுபவம் ரீதியாக சிந்திப்பதா என்ற சிந்தனைகளில் இருந்த உங்களுக்கு அனுபவ ரீதியான உண்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அனுபவம் சிந்தனைகளையும் அறிவாற்றல் ரீதியான சிந்தனைகளையும் கலந்து எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். லாபஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது உங்களது தொடர் முயற்சிகள் அபரிமிதமான வெற்றியை நோக்கி பயணிக்க போறது. பாக்ய தசமஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது தொழிலில் சின்ன சின்ன இடையூறுகள் ஏற்பட்டாலும் மாற்றங்களை தவிர்ப்பதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக காணப்படுறது. தசமஸ்தானத்தில் மந்தகாரகனோடு ராகு பகவான் சேர்ந்து சஞ்சரிப்பதனாலே பலவிதமான குழப்பங்களை தவிர்ப்பதற்கு நாகத்தை ஆபரணமாக உடைய இறைவனை வழிபடுவது அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கும். சதுர்ஸ்தானத்தில் கேது பகவான் கடந்து வரும்பொழுது கடினமான உழைப்பை நீங்கள் தியாகம் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். உழைப்பே உயர்வை கொடுக்கும் என்ற சிந்தனைகளோடு கடமையை நீங்கள் சிந்தித்து உங்களது கடமைகளுக்கு உறுதுணையாக இறை வழிபாட்டை சிந்திக்கும் பொழுது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெற முடியும். உங்களது ராசிக்கு தசமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதனால் சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகள் புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்ப்பது, குடும்பத்தில் இருப்பவர்கள் பொறுமை நிதானத்தோடு
உங்களது சிந்தனைகளை குலதெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக மாற்ற முடியும். நல்வாழ்த்துக்கள். அன்பாக பேசி பண்பாக பழகக்கூடிய மிதுன ராசி பக்த கொடிகளே, மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையினால் அபரிமிதமான மாற்றங்களை நீங்கள் பெறப்போகின்றீர்கள். கடந்த காலத்தில் ஜென்ம குருவினுடைய தாக்கத்தினால் ஏற்பட்ட இடையூறுகளுக்கு, இடர்பாடுகளுக்கு நல்ல தீர்வுகள் நாடி வரப்போறதோ. கோச்சார கிரக அமைப்புகள் ரீதியாக சப்தம தசம ஸ்தானாதிபதி மட்டுமே உங்களுக்கு உறுதுணையாக இருந்தாலும் உங்களுக்கு மற்ற கிரகங்களுடைய தாக்கத்தில் இருந்து உங்கள் மனதில் இருக்கக்கூடிய ஏக்கங்களுக்கெல்லாம் நல்ல ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை குரு பகவான் உங்களுக்கு அருள் புரிய போகிறார். கடந்த காலத்தில் குடும்பத்தில் இருந்த பலவிதமான சிக்கல்களுக்கு நீங்களே சிந்தித்து ஒரு தீர்மானத்தை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த மாதத்தில் திருமணங்கள் நிச்சயிக்கக்கூடிய வாய்ப்புகள், வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகளில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எதிர்பாராத வேலை வாய்ப்புகள் கிடைக்க போறது. மிதுன ராசி சார்ந்த, மிதுன லக்னத்தை சார்ந்த பக்த கோடிகள் இந்த காலகட்டங்களை, இந்த ஐப்பசி மாதத்தை திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். உங்களை நாடி வரக்கூடிய வாய்ப்புகளை நழுவ விட வேண்டாம். பல கதவுகள் மூடியிருந்தாலும் இறையருள் என்ற கதவு மூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒளியை நீங்கள் பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில் வெற்றி நடை போடக்கூடிய தருணமாக இந்த காலகட்டங்கள் அமைகின்றது. முயற்சி ஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது ஆரோக்கிய ரீதியாக, குறிப்பாக உணவு பழக்க வழக்கங்கள் ரீதியாக, உணவு குழல் ரீதியான ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது. லாபஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது குழந்தைகள் வெப்பம் சம்பந்தப்பட்ட, காரம் சம்பந்தப்பட்ட உணவுகளை குழந்தைகளுக்கு கொடுப்பதை முற்றிலுமாக தவிர்த்துக் கொள்வது நல்லது. மாணவ செல்வங்கள் ஆரோக்கியத்திலும் கல்வியிலும் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது. 1-4க்கு அதிபதி பஞ்சமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது மாணவ செல்வங்கள் மனத்தளர்ச்சியை முற்றிலுமாக தவிர்த்துக் கொள்வது நல்லது. தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். கடமையை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடக ராசி பக்த கொடிகளே, கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு 3-12 அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகன் சதுர்கேந்திர ஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது உங்களது அறிவாற்றல் பளிச்சிடும். வாழ்க்கையில் தீர்மானங்களை தீர்மானிக்கும் பொழுது அறிவு சம்பந்தப்பட்ட தீர்மானங்களை தீர்மானிப்பது நல்லதா, அனுபவம் ரீதியான சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுவது நல்லதா என்ற வினாக்களுக்கு வித்யா காரகனாக இருக்கக்கூடிய புத பகவான் கோச்சார ரீதியாக அனுகூலமான ஸ்தானங்களை கடக்கும் பொழுது உங்களது சிந்தனைகள் யாவும் அறிவுபூர்வமாக செயல்படும். ஆகையினால் உங்கள் அறிவுபூர்வமான சிந்தனைகள் இந்த மாதத்தில் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். தனஸ்தானாதிபதி சதுர்கேந்திர ஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது பொருளாதார ரீதியாகவும் சுகங்கள் ரீதியாகவும் பல இடர்பாடுகள் ஏற்பட்டாலும் உழைப்பை கூடுதலாக கொடுக்க வேண்டிய காலங்கள் அமையலாம். பஞ்சம தசம ஸ்தானாதிபதி சதுர்கேந்திர ஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது பணியாற்றக்கூடிய இடங்கள்ல கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் சஷ்டம பாக்யாதிபதி உங்களது ராசியில் சஞ்சரிப்பதும் சமசப்தம ஸ்தானத்தில் சஷ்டம பாக்யாதிபதியினுடைய பார்வை பதிவதனால் தூரத்தில் இருந்தாலும் கூட்டாளிகளுடைய ஷேர் பிசினஸ் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படலாம். இருந்தாலும் சப்தம அஷ்டம ஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. தொலைதூரத்து பயணங்களை தவிர்த்துக் கொள்வது நல்லது. பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேசுவது நல்லது. திங்கள் கிழமையில் விரதம் இருப்பது, சந்திர பகவானை வழிபாடு செய்வது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள்.
சிறப்பு சிறப்புமிக்க சிம்ம ராசி பக்த கொடிகளே, சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த ஐப்பசி மாதம் முயற்சி மாதமாக அமைய போறது. கடந்த மாதம் வரை எந்த பாதையில் பயணிப்பது, என்னிடத்தில் எந்த வேலையை கொடுத்தாலும் நான் திறமாக செய்து முடிப்பேன், ஆனால் எந்த வேலையை தேர்ந்தெடுப்பது என்று தெரியவில்லையே என்று கலங்கி இருந்த உங்களுக்கு உங்களது முயற்சி மூலம் ஒரு தீர்மானத்தை தீர்மானிக்கக்கூடிய மாதமாக அமைய போறது. உங்களது ராசிநாதன் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் அவர் நீச்சஸ்தானத்தில் சஞ்சரிப்பதினால் அவ்வப்பொழுது மனச்சோர்வு ஏற்படலாம். உடல் சோர்வுக்கும் மனச்சோர்வுக்கும் இடம் கொடுக்காதீர்கள். சதுர் பாக்யாதிபதி முயற்சி ஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது கல்வி ரீதியான முயற்சிகள் உங்களுக்கு அனுகூலம், வெற்றியை கொடுக்கும். குறிப்பாக மாணவ செல்வங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் கல்வி ரீதியான வெற்றிகளை கொடுக்கக்கூடிய மாதமா அமைய போறது. உங்களது ராசிக்கு தன லாபஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் அனுகூலம், வெற்றியை கொடுக்க போறது. இருந்தாலும் பஞ்சம அட்டம ஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது செலவுகள் செய்யும் பொழுது பொறுமை தேவை, நிதானம் தேவை. தேவையில்லாத செலவுகளை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. எந்த ஒரு செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் அவசியம், மிக அவசியம், மிக மிக அவசியம் என்ற தீர்மானங்களை நீங்கள் சிந்தித்து செயல்படுத்தும் பொழுது தேவையில்லாத செலவுகளை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள முடியும், குறைத்து கொள்ள முடியும். உங்களது ராசிக்கு சட்டம சப்தம ஸ்தானாதிபதி சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சட்டம சப்தம ஸ்தானாதிபதியினுடைய பார்வை உங்களது ராசி மேல் பதிவதும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பது நல்லது. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பது கூட நல்லது. இந்த சமயத்தில் ஏற்படக்கூடிய குடும்ப ரீதியான, தம்பதிகள் ரீதியான குழப்பங்களுக்கு மௌனம், பொறுமை, நிதானம் இவைகளை நீங்கள் சிந்தித்து செயல்படும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளில் இருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும். சிம்ம ராசி சார்ந்த பக்தகொடிகள் கோளறு பதிகத்தை பாராயணம் செய்வது, நவக்கிரகங்களை பிரதட்சணம் செய்வது, ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்வது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். கனிவான உள்ளம் உடைய கன்யா ராசி பக்த கொடிகளே, கன்யா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த ஐப்பசி மாதம் அபரிமிதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகின்றது. ஜோதிட ஆர்வலர்களுக்கு மனதில் பல ஐயங்கள் ஏற்படலாம். சயனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது, அட்டமஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது, ராசி நாதன் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது, சயனஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கும் பொழுது கன்யா ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு இந்த மாதம் எப்படி ஒரு வெற்றியை கொடுக்கும் என்ற வினா எழலாம். பலவிதமான மின்சார பல்புகள் ஒரு அறையில் அமைத்திருக்கிறீர்கள். ஒரு பல்பு 100 வாட்ஸ், இன்னொரு பல்பு 200 வாட்ஸ், இன்னொரு பல்பு 40 வாட்ஸ், அந்த மாதிரி அதனுடைய ஒளி அளவுகள், மின்சாரத்தில் அளவுகள் வேறுபட்டாலும் ஒரு 1000 வாட்ஸ் பல்பு, 5000 வாட்ஸ் பல்பு அந்த அறையில் ஒரு வெளிச்சத்தை உங்களுக்கு கொடுத்ததுன்னா மற்ற பல்புகளுடைய ஒரு ஒளி எரியுதா இல்லையான்னு கூட தெரியாது. அதே போல உங்களது ராசிக்கு சதுர் சப்தம ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது. சதுர் சப்தம ஸ்தானாதிபதி உச்சம் பெற்று சஞ்சரிப்பது என்பது ஒரு அருமையான கிரக அமைப்பு. கடந்த காலத்தில் குடும்ப ரீதியாக, வேலை வாய்ப்பு ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்க போறது. சகோதர சகோதரிகள் ரீதியாக இருந்த பலவிதமான குழப்பங்களுக்கு நல்ல மாற்றங்கள், ஏற்றங்களை கொடுக்க போறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் விலக போறது. இந்த காலத்துல நன்னா படிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க. ஆனால் அந்த குழந்தைகளுக்கு நல்ல ஆசிரியர்கள் கிடைக்க வேண்டுமே. என்கிட்ட எந்த சிலபஸை கொடுத்தாலும் நான் படிக்க முடியும், ஆனால் எதை படிக்க வேண்டும், எப்படி படிக்க வேண்டும் என்ற கைடு எனக்கு கிடைக்கலையே
அப்படின்னு இருந்த மாணவ செல்வங்களுக்கு நல்ல குருமார்கள் கிடைப்பார்கள். நல்ல குருமார்கள் கிடைத்து அந்த குருமார்களை நான் சரியான விகிதத்தில் பயன்படுத்தி கொள்ளவில்லையே. இப்போ ஒரு 4 இடத்துல படிக்கக்கூடிய மாணவருக்கு அந்த 4 ஆசிரியர்கள்ல எந்த ஆசிரியர் தலை சிறந்தவர் அப்படிங்கிறத உணர முடியும். ஏதோ சில ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டாங்கிறதுனால அந்த ஆசிரியர்கிட்ட போகாம வந்திருப்பாங்க. இப்போ ஒரு 7-8 ஆசிரியரை பார்த்துருக்காங்க. இந்த சமயத்துல இந்த ஆசிரியர் நமக்கு தகுந்தவர்ங்கிறத நீங்களே உணர முடியும். இது எந்த தொழில் படிப்பு ரீதியாக இருந்தாலும் சரி, ஜோதிடர்கள் ரீதியாக இருந்தாலும் சரி, குரு மாணவன் என்ற வகைகளில் இருந்தாலும் சரி, நல்ல குருமார்களை நீங்கள் பெறுவீர்கள். நல்ல குருமார்கள் கடந்த காலத்தில் அவர்களோடு ஏற்பட்ட தொடர்புகள் ரீதியாக இருந்த ஒரு பிரச்சனை, சின்ன ஒரு விஷயத்துக்காக கூட நீங்க ஒதுங்கி இருக்கலாம். அந்த குருமார்களுடைய ஆசீர்வாதங்களை திரும்ப பெறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போறது. பிள்ளைப்பேர் வேண்டி தபஸ் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு சுப செய்திகள் கிடைக்க போறது. சுய தொழில் செய்யக்கூடிய பக்தகுடிகளுக்கு பொருளாதாரத்துல நல்ல மாற்றங்கள் ஏற்பட போறது. இரும்பு சம்பந்தப்பட்ட வண்டி வாகனங்கள் மாற்றக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போறது. அதே போல வேதியியல் துறையில பலவிதமான சாதனைகளை சாதிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போறது. கன்யா ராசி சார்ந்த பக்த கொடிகள் குரு பகவான் வழிபாடு செய்வது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். துல்லியமான துலா ராசி பக்த கொடிகளே, துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு வழிபாடு ரீதியாக, இறைவனுடைய பிரார்த்தனை ரீதியாக, ஆலய தரிசனம் ரீதியாக வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் அமைய போறது. உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். கடந்த காலத்துல ஏதோ ஒரு வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்க. அந்த வழிபாட்டுல ஏதோ ஒரு அதிருப்தி ஏற்பட்டிருக்கு. உடனே உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டி கிடைப்பார். நீ அந்த வழிபாட்டை விடாத அப்படின்னு சொல்லுவார். அந்த வழிபாட்டை நீங்க திருப்பி தொடருவீங்க. அதன் மூலமா வெற்றிகள் கிடைக்க போறது. இந்த மாசத்துல துளாராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு வெளிநாடு மூலமாக பலவிதமான வாய்ப்புகள் கிடைக்க போறது. இந்த சமயத்துல ரொம்ப ரொம்ப நீங்க முடிவெடுக்கும் பொழுது யோசிச்சு நிதானமா முடிவெடுங்க. வெளிநாட்டு வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு அருமையான வாய்ப்பு. ஆனால் உங்களது ராசிக்கு லாபஸ்தானாதிபதி உங்களது ராசியை கடந்து வர்றார். தனசப்தம ஸ்தானாதிபதி உங்களது ராசியை கடந்து வர்றார். பாக்யாதிபதி உங்களது ராசியில இருக்கார். 3-6 அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தசமஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். இப்ப வெளிநாட்டு வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு அருமையான வாய்ப்பு தான். அதன் மூலமாக வரக்கூடிய பொருளாதார வரவு எவ்வளவு? இப்ப நீங்க இருக்கிற இடத்துல உங்களுடைய வரவு எவ்வளவு? அதை போல அது 2 பங்கு வருமா? இந்த சமயத்துல தான் நீங்க ஜனனகால ஜாதகத்தை பார்த்து தீர்மானம் பண்ணிக்கணும். ஏன்னா வாய்ப்பு கிடைக்குதேன்னு போயிட்டு நான் இதை ஏற்கனவே ஒர்க் பண்ண ஆஃபீஸ்லேயே எனக்கு இவ்வளோ கொடுத்தாங்களே, நான் அங்கே போய் நானே சமைச்சு சாப்பிட்டுண்டு காலம்பரிலேருந்து ராத்திரி வரைக்கும் வேலை பார்த்து இந்த சின்ன தொகைக்கு நம்ம நேரத்தை நம்ம திங்க் பண்ணாமல் விட்டுட்டோமே அப்படின்னு பயப்படக்கூடாது. அதனால இப்போ உங்களுக்கு இந்த மாசத்துல வெளிநாட்டு வாய்ப்புகள் வரும், கிடைக்கும். ஆனால் ஜனனகால ஜாதகத்தை பார்த்து இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார வரவு என்ன, அவர்கள் வழங்கக்கூடிய பொருளாதார வரவு என்ன அப்படிங்கிறத தீர்மானமா பேசி அதுக்கப்புறம் முடிவெடுங்கோ. அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்கோ. லாபஸ்தானாதிபதி உங்களது ராசியை கடந்து வரும்பொழுது மனசுக்குள்ள அழுத்தங்கள் தோன்றலாம். மனதை ஒருநிலைப்படுத்துங்க. தந்தையினுடைய ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்துங்க. மூத்த சகோதரர்களோட வாத பிரதிவாதங்களை முற்றிலுமாக தவிர்த்துருங்கோ. அதே சமயத்துல செலவு செய்யும் போது பொறுமை நிதானத்தை பின்பற்றுங்கோ. சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகள் இன்னைக்கு நம்மளை மோட்டிவேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிந்தனை சிதறல்கள் ஏற்படுறது.
அதே போல் இன்னைக்கு இந்த பிஸ்னஸ் விட்டுட்டு இன்னொரு பிஸ்னஸுக்கு போகும்பொழுதெல்லாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த பிஸ்னஸை நீங்கள் ட்ராப் பண்ணிடுங்க, இந்த பிஸ்னஸை நீங்கள் செய்யுங்க அப்படின்னா அந்த தொழிலில் உங்களுக்கு அனுபவம் எப்படி இருக்குது, அந்த தொழில் நம்மளால் எப்படி செய்ய முடியுமா அப்படின்லாம் பொறுமையாக சிந்தனை பண்ணி யோஜனை பண்ணி அவசரப்படாமல் தீர்மானிக்கணும். இன்னும் சொல்ல போனால் இந்த துலா மாதம் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய மாதம். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவருடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப கேர் எடுத்துக்கணும். மாணவ செல்வங்கள் இன்னைக்கு இந்த மேல் படிப்பு ரீதியான விஷயங்கள் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும், ஒரு நல்ல ஒரு காலேஜில் இடம் கிடைச்சிருக்கும். அந்த கல்வி பாடம் உங்களுக்கு பிடிச்சிருக்காது, அதனால வேற இடத்துக்கு நம்ம போகலாமா, வேற குரூப் மாற்றிக்கலாமாங்கும் போதெல்லாம் அவசரப்பட்டு தீர்மானம் பண்ணாதீங்க. நீங்கள் படிக்கக்கூடிய பாடம், நீங்கள் படிக்கக்கூடிய கல்வி நிறுவனத்தினுடைய தரம், உங்களுடைய குடும்பத்தினுடைய பொருளாதாரம், இதை மூணையும் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு எதிர்காலத்தை திட்டமிடுங்கோ. இந்த சமயத்தில் தீர்மானங்களை இந்த மாதத்தில் தீர்மானிக்கும் பொழுது பொறுமை தேவை, நிதானம் தேவை, எச்சரிக்கை தேவை. குறிப்பாக மாணவ செல்வங்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகள் புதிய முதலீடுகள் செய்யும் பொழுது மிக மிக கவனம் தேவை. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பது நல்லது. துலா ராசி சார்ந்த பக்த கொடிகள் வெள்ளிக்கிழமையில் விரதம் இருப்பது, சுக்கிர பகவான் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். விவேகம் மிக்க விருச்சிக ராசி பக்த கொடிகளே, விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகள் இன்னைக்கு ராசி பலன் பார்க்கிறவாழ்ல அதிகமான சதவிகிதம் அப்படின்னு பார்த்தோம்னா விருச்சிக ராசி சிம்ம ராசி சார்ந்தவர்கள் நிறைய இருக்கிறாங்க. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த காலத்தில் கிராமங்களில் ஒரு பழமொழி கூறுவார்கள், எத்த தின்னா பித்தம் தீரும். நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு எங்கேயாவது தீர்வு கிடைக்காதா, யாராவது சொல்லக்கூடிய தீர்வுகள் நமக்கு வெற்றியை கொடுக்காதா, ஒரு நல்ல வேகமாக வரக்கூடிய வெள்ளத்தில் நீந்தி கொண்டு வருபவர்களுக்கு ஒரு நல்ல மரக்கட்டை கிடைச்சாலோ, இன்னைக்கு ரொம்ப மாடர்னாக சொல்லணும்னா காற்று நிரப்பிய ஒரு டியூபு கிடைச்சாலோ எவ்வளோ ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். கவலைப்படாதீங்கோ. நீங்கள் எந்த திசைன்னு தெரியாது வரக்கூடிய வெள்ளத்தில் நீஞ்சின்னு இருக்கீங்க, உங்களுக்கு நல்ல படகு கிடைக்க போகிறது. அந்த படகுல நீங்கள் உட்காந்துண்டு இளைப்பாறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. கடந்த காலத்தில் இருந்த கட்டங்கள் விலக போகிறது, கடந்த காலத்தில் இருந்த சிரமங்கள் விலக போகிறது. உங்களுக்கு நேற்று வரை இடையூறு செய்தவர்களை அடையாளம் காணக்கூடிய மாதமா இந்த அமைய போறது, இந்த மாதம் அமைய போறது. சில சமயங்கள்ல யாரு உங்களுக்கு அந்த பிரச்சனையை ஏற்படுத்தினானே தெரியாது, ஆனா அந்த பிரச்சனை விருச்சிக ராசி எழுத்தாப்புல நிற்கும். இந்த பிரச்சனைக்கு யார் காரணம்னு கண்டுபிடிக்கிறதுக்கே விருச்சிக ராசி சார்ந்தவர்கள் ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல தீர்வுகள் கிடைக்க போறது. தன பஞ்சம ஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தை கடந்து வர்றார். உங்களுக்காகவே குரு பகவான் இப்ப அதிச்சாரம் பெற்று பாக்யஸ்தானத்துக்கு வந்திருக்கார். கடந்த காலத்துல அஷ்டம குருவினுடைய தாக்கம், அர்த்தாஷ்டம சனியினுடைய தாக்கம், அர்த்தாஷ்டம ராகுவினுடைய தாக்கம், தசமஸ்தானத்துல கேதுவனுடைய தாக்கம், இத்தனையோட இருந்தீங்க. இந்த மாசத்துல தொழில் ஸ்தானாதிபதி விரயஸ்தானத்துக்கு வந்திருக்கார். அப்போ இது எப்படி நமக்கு அனுகூலத்தை கொடுக்குமா அப்படின்னாலும், உங்களுக்கு தன பஞ்சம ஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது நீங்க எந்த ஏஜ் கேட்டகரியில இருந்தாலும், எந்த குரூப்ல இருந்தாலும், எந்த விதமான கல்வி தகுதியை பெற்றிருந்தாலும், எந்த தொழில் செய்யறவங்களாக இருந்தாலும், எந்த வேலை வாய்ப்புல இருந்தாலும், இந்த ஐப்பசி மாசம் குரு பகவானுடைய அனுகிரகத்தினாலே நல்ல தீர்வு கிடைக்க போறது. மகான்களை வழிபடுங்கோ, சித்தர்களை வழிபடுங்கோ, மகான் சேஷாத்ரி சுவாமிகளை வழிபடுங்கோ. அதே போல வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க போறது. திருமணம் ரீதியாக இருந்த இடர்பாடுகள் விலகி நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போறதோ.
பிள்ளைப்பெறு வேண்டி தபஸ் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு சுப செய்திகள் நாடி வரப்போறதோ. கடினமா வேலை வேலை வேலை, காலை கண்ணு விழிச்சா இரவு படுக்கிற வரைக்கும் வேலை செய்து கொண்டிருந்த விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்கள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியங்கள் கிடைக்க போறதோ, நல்ல மாற்றங்கள் கிடைக்க போறதோ. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், என்ன சுவாமி எல்லா ஜோசியாலும் இப்படிதான் சொல்றாங்க அப்படின்னு மனசை மட்டும் தளர விட்டுறாதீங்கோ. முயற்சி திருவினையாக்கும். நம்பிக்கையோடு வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ. இறை ஆற்றல் வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கை தன்னகத்தை உடைய தனுர் ராசி பக்த கொடிகளே, தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த ஐப்பசி மாதம் ஒரு வரப்பிரசாதமான மாதமா அமைய போறது. இந்த மாசத்துல பாக்யாதிபதி லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கின்றார். பஞ்சம சயன ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை கடந்து வர்றார். சப்தம தசமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துல கடந்து வர்றார். தன முயற்சி ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தை கடந்து வர்றார். தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த கிரக அமைப்புகள் அருமையான மாற்றங்களை கொடுக்க போறது. தந்தை வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போறது. குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போறது. சகோதர சகோதரிகள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போறது. குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகளோடு இருந்த கருத்து வேறுபாடுகள் நட்பாக மலரப்போறது. பூமி சம்பந்தப்பட்ட வீடுகள், மனைகள், நிலங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போறது. எனக்கு வீடு அமையலையே, இடங்கள் அமையலையே, எத்தனை மாசமா நான் வீடு தேடிட்டு இருக்கேன், எனக்கு லோன் கூட சாங்ஷன் ஆகிற அளவுக்கு இருக்கு, ஆனால் வீடு கிடைக்கலையே அப்படின்னு இருக்கக்கூடிய தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த மாதத்துல வீடுகள், மனைகள், நிலங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கூடுதலாக காணப்படுறது. இந்த காலகட்டங்களை தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகள் திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். மாணவ செல்வங்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றங்கள். என் குழந்தை புக்கே எடுக்க மாட்டேங்கிறான், சதா செல்போனையே நோண்டின்னு இருக்கான், எத்தனை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். இந்த ஆண்டு 10th எக்ஸாமினேஷன் எழுத போறார், இந்த ஆண்டு +2 எழுத போறார், செமஸ்டர் எக்ஸாம் எழுத போறார் அப்படின்லாம் கவலைப்பட்டு இருந்த பெற்றோர்களுக்கு மாணவர்கள் அறிவு ரீதியான சிந்தனைகளை சிந்தித்து பாடங்கள்ல கவனத்தை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போறது. தொடர் முயற்சிகள் யாவும் அனுகூலம் வெற்றியை கொடுக்க போறது. ரசாயனம் ரீதியான ஆய்வுகளில் இருக்கக்கூடிய பக்த கொடிகளுக்கு நல்ல மாற்றங்கள், ஏற்றங்களை கொடுக்க போறது. சூரிய பகவானை வழிபடுவது, சிவபெருமானை வழிபடுவது நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். மகத்தான மகர ராசி பக்த கொடிகளே, மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த துலா மாசம் அருமையான அனுகூலத்தை கொடுக்க போறது. அஷ்டமஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது 3-12 குடைய குரு பகவான் சமசப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும், குரு பகவானுடைய பார்வை உங்களது ராசி மேல் பதிவதும் மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் நாடி ஓடி வரப்போறது. மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு தொழில் ரீதியாக இருந்த தடைகள் விலகப் போறது. நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலோடு உப தொழில்களை சேர்த்து செய்யக்கூடிய வாய்ப்புகள், அந்த உப தொழில்கள் மூலம் பொருளாதார மாற்றங்களை பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்க போறது. எங்களிடத்துல பணியாற்றுவதற்கு பணியாட்கள் தேவை அப்படின்னு பலவிதமான விளம்பரங்களை கொடுத்து என்னிடத்தில் இருக்கக்கூடிய உழைப்புக்கும் என்னிடத்தில் இருக்கக்கூடிய தகுதிக்கும் திறமைக்கும் பணி ஆட்கள் அமையவில்லையே என்று இருந்த பக்த கொடிகளுக்கு எதிர்பாராத விதத்தில் நீங்கள் சொல்வதை கேட்கக்கூடிய பணி ஆட்கள் அமைவார்கள். அந்த வாய்ப்புகள் மூலம் உங்கள் தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல்ல நல்ல மாற்றங்கள் பெறுவீர்கள். கூட்டு தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த கணவன் மனைவி சின்ன சின்ன பிணக்குகள் நட்பாக மலரும். பணி நிமித்தமாக வெளியூரில் பணியாற்றிய தம்பதிகள் ஒருவரை ஒருவர் சந்திப்பார்கள். இருந்தாலும் உங்களது ராசிநாதன்
தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது கொடுக்கல் வாங்கலில் கூடுதல் கவனம் சிந்திப்பது நல்லது. வெளிநாட்டு பொருளாதார ரீதியான சிந்தனைகளை சிந்திக்கும் பொழுது கொஞ்சம் கவனம் தேவை. விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். நிறை குடமாய் திகழக்கூடிய கும்பராசி பக்த கொடிகளே, கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகள் என்றும் நிறை குடமாக திகழக்கூடியவர்கள். இருந்தாலும் கடந்த காலத்தில் பலவிதமான இடர்பாடுகளை தாண்டி வந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு புத பகவானுடைய தனிப்பெரும் கருணையினாலே அபரிமிதமான மாற்றங்கள் ஏற்பட போறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் விலகப் போறது. எந்த பாடங்களை படிப்பது, எந்த பாடப்பகுதியை தேர்ந்தெடுப்பது என்று கவலைப்பட்டு கொண்டிருந்த மாணவ செல்வங்களுக்கு தீர்மானங்களை தீர்மானிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட போறது. கடந்த காலத்தில் உங்களுக்கு மரியாதை இல்லை, மதிப்பில்லை அப்படின்னு இருந்தவர்களுக்கு நல்ல கௌரவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போறதோ. பஞ்சம அஷ்டம ஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது உங்கள் பாக்கியங்கள் ரீதியான, அறிவாற்றல் ரீதியான, உங்களது அறிவுக்கு தகுந்த சன்மானங்கள் ரீதியான மாற்றங்களும் ஏற்றங்களும் நாடி வரப்போறதோ. இருந்தாலும் தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் சிந்திப்பது நல்லது. சகோதர சகோதரிகளோடு வாத பிரதிவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் சிந்திப்பது நல்லது. மனதை ஒருநிலைப்படுத்துவது, புதன்கிழமையில் விரதம் இருப்பது, பெருமாள் வழிபாடு செய்வது நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். அன்பு பண்பு பாசம் மிக்க மீன ராசி பக்த கொடிகளே, மீன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது ராசிநாதன் பஞ்சமஸ்தானத்தை கடந்து வருகின்றார். 1-10 அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது குரு பகவானுடைய பார்வை உங்களது ராசி மேல் பதிகின்றது. குரு பகவான் இப்பொழுது கடக ராசியில் அதிச்சார பிரவேசமாக பிரவேசிக்கும் பொழுது கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் 9வது பார்வை மீன ராசி மேல் பதிகின்றது. குரு பகவானுடைய 9வது பார்வை மீன ராசி மீன லக்னத்தின் மேல் பதியும் பொழுது கடந்த காலத்தில் இருந்த பலவிதமான சிரமங்களுக்கெல்லாம் நல்ல தீர்வுகள் கிடைக்க போறது. குழந்தைகளுடைய ஆரோக்கியம் ரீதியான முன்னேற்றங்கள் கிடைக்க போறது. குழந்தைகளுடைய கல்வி ரீதியான முன்னேற்றங்கள், குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய சன்மானங்கள், குழந்தைகள் மூலம் பெருமை பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போறது. குழந்தைகளுடைய கல்வி, குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு, குழந்தைகளுடைய திருமணம், குழந்தைகளுடைய குழந்தைகள் பேரம் பேத்திகளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள். மீன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு 1-10 அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தை கடந்து வருவது என்பது உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமான ஒரு அமைப்பு. இந்த அதிச்சார பிரவேசம் அப்படிங்கக்கூடிய காலகட்டமானது மீன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அருமையான அமைப்பாக காணப்படுகின்றது. 18-11-2025 வரை இந்த கடகராசியில் குரு பகவான் அதிச்சாரமாக பிரவேசிப்பது என்பது ஒரு அருமையான அமைப்பு. குழந்தைகள் ரீதியான தீர்மானங்களை தீர்மானிப்பதற்கு 18-11-2025க்குள் நீங்கள் திட்டமிடுவது, குழந்தைகள் ரீதியான முன்னேற்றங்களை தீர்மானிப்பதற்கான செயல்பாடுகளை முடுக்கி விடுவது, இவைகளையெல்லாம் நீங்கள் சிந்தித்து செயல்படும் பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பணியாற்றக்கூடிய இடங்களிலும் உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படும். உங்களது திறமைக்கு ஏற்ற சன்மானங்கள் கிடைக்கும். உங்களது திறமைகளை பாராட்டக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். கணவன் மனைவி அன்பு பெருகும். இருந்தாலும் லாப சயனஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது, செலவு செய்யும் பொழுது தேவையில்லாத செலவுகளை முற்றிலுமாக தவிர்த்து கொள்வது நல்லது. இறைவன் சம்பந்தப்பட்ட ஆன்மீக ரீதியான பக்தி சம்பந்தப்பட்ட செலவுகள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியையும் ஆத்ம திருப்தியையும் கொடுக்கும். ஆகையினால் தேவையில்லாத செலவுகளை முற்றிலுமாக தவிர்த்து கொள்வது நல்லது. சஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் கடந்து வரும் பொழுது வெளியூரிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் சுப செய்திகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய
உங்களது சந்ததியினர் உற்றார் உறவினர்கள் மூலம் சுப செய்திகள் நாடி வரும். அவர்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். குரு பகவானை வழிபடுவது, குரு பகவானுக்கு உங்களால் ஆன கைங்கரியங்களை செய்வது, மகான் சேஷாத்ரி சுவாமிகள் வழிபாடு செய்வது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். வாழ்த்துக்கள். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும். அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும். மாணவ செல்வங்கள் நன்னா படிங்கோ. நன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல தொழில், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும். நல்ல தொழில், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற குழந்தைகளுக்கு நல்ல இடத்துல திருமணம் சித்திக்கட்டும். நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு சந்தான பிராப்தி கிடைக்கட்டும். இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம், சந்தோஷம், ஆனந்தம் எங்கும் நிலவட்டும். அனுகிரகத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ.